இப்போ நம்ம ஒரு பேப்பர் பப்பெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு பிக்சரை தான் நம்ம பப்பெட்டாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு புக்கில் இருந்து இந்த கேரக்டரை சூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த கேரக்டரை வந்து ஃபுல்லாக காலெல்லாம் வரைஞ்சிட்டு அதை வந்து பேப்பர் பப்பெட்டாக பண்ணலாம். அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரையணும். நம்ம ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கலாம். ஒயிட் ஷீட் எடுத்துட்டு நம்ம பென்சிலில் நம்ம ஃபஸ்ட்டு அதை வரைஞ்சிடணும். நம்ம எப்படி வேணாலும் நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி இப்போ ஒரு பாயோட பிக்சரை வரைகிறோம். நீங்கள் இது வந்து எந்த பிக்சர் வேணாலும் வச்சுக்கலாம். பாயோ ஒரு கேர்ளோ எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம என்ன சைஸ்க்கு வரைய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது போட்டுக்கலாம். ஓரளவுக்கு நம்ம வரைஞ்சிட்டோம். இது வந்து ஜஸ்ட் கார்ட்டூன் கேரக்டர்னால நம்ம பர்ஃபெக்டாக இல்லை. நீங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வரைய முடியல, நம்ம அது மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ அவுட்லைன் கொடுத்துட்டோம்ல, இது வந்து அப்படியே இப்போ என்னென்னா யூஸ்வலாக நம்மளுக்கு எப்படி போன்ஸ்லாம் இருக்குல்ல, எந்தெந்த இடத்துல ஜாயின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம தலை இருக்குது, தலை ஆட்டலாம், கையும் ஆட்டலாம், ஸோ கால் ஆட்டலாம். ஸோ இந்த இடம்லாம் எந்த இடம், இடுப்பு, ஷோல்டர், நெக்கு, அப்புறம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம எல்போ கிட்ட, ரிஸ்ட் கிட்ட இன்னும் மைன்யூட்டாக பண்ணணும்னா மாற்றிக்கலாம், ஜாயின்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணி அதை மூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தோன்னா இது வந்து இந்த போர்ஷன் வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு கட் பண்ணலாம் நம்ம. அப்புறம் வந்து இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, உடம்பு ரொம்ப பெருசாக மூவ் பண்ண போகிறதுல நம்ம வேணும்னா நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு கட் வேணும்னா ஷோல்டர்லேருந்து கூட கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து சாதாரண நம்ம பேப்பரில் தான் பண்ணியிருக்கோம். இது அப்படியே வந்து ஒரு திக்கான ஒரு கேலண்டர் பேப்பரோ இல்லை இது ஒரு கார்ட்போர்ட்னா ரொம்ப திக்காகிடும். கொஞ்சம் திக் ஷீட்ஸில் நம்ம வந்து இந்த ஒரு போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் அதை அட்டாச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வந்து எல்போவில் கட் பண்ணலை. வேணும்னா நம்ம அதுக்கும் கட் பண்ணலாம். வேணும்னா கையை ஃபுல்லாக அப்படி டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணால் இதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து இன்னொரு பேப்பரில் ட்ரேஸ் அவுட் பண்ணி இதை எதுக்கு இன்னொரு பேப்பரில் ட்ரேஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பாடியோட அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி டைரெக்டாக அட்டாச் பண்ணால் நமக்கு ஜாயின் தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த போர்ஷனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம இன்னொரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணும்போது நம்ம இப்படி மேலே இப்படி உள்ளே வச்சு இப்படி அட்டாச் பண்ணிடலாம். ஸோ வந்து நம்மளுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 போர்ஷன், அதாவது தலையும் கழுத்தும் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம இதுக்கு மட்டும் இன்னொரு பேப்பரில் ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். இல்லை நம்ம ஃபேஸும் இன்னும் கொஞ்சம் திக்கான வேணும்னா இன்னொரு திக்கான பேப்பரில் இதை ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம். இப்போ கூட என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நமக்கு பேப்பர் வேணும். இங்கே கட் பண்ணும்போது இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு கட்டும் பண்ணிட்டோம். இதுதான் ஒரிஜினல் நம்ம ட்ராயிங்கில் இருந்தது. இது வந்து கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு பேப்பர் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபேஸ்க்கு இப்போ கலரும் அடிச்சாச்சு. இப்போ ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும், கரெக்டாக? இப்போ இதுதான் ஒரிஜினல் ஃபேஸும் பாடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கும் கலர் அடிச்சுட்டு இது ரெண்டும் எப்படி ஜாயின் பண்ணலாம். இப்போ ஜாயின் பண்ணும்போது எப்படின்னா இதை வந்து இப்படி மேலே வச்சுக்குவோம். மேலே வச்சு ஜாயின் பண்ணும்போது இப்போ தலை மட்டும் மூவ் பண்ணோம்னா நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஹலோ அப்படின்னு சொன்னால் அது மூவ் ஆகும் அந்த மாதிரி. ஸோ அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பீஸ் இதை கலர் அடிச்சுட்டு இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ மற்ற கை எல்லாமே நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த போர்ஷனுக்கு நம்ம வந்து கலரும் அடிச்சாச்சு ஷர்ட்டு. ஸோ நம்ம தலையும் இதையும் ஷர்ட்டையும் எப்படி ஜாயின் பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். மீன்வைல் நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கும் கலர் அடிச்சுக்கலாம். அப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படி பார்க்கலாம்.
பாருங்கள் அழகாக வந்துட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம இதுக்கு வந்து பார்டர் பிளாக் பார்டர் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும். ஓகே, பிளாக் பார்டர் கொடுத்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு மீதி போர்ஷன்லாம் கட் பண்ணிடலாம். இது ரெண்டு இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து ஒரு வயர். ஸோ இன்னும் கொஞ்சம் திக்கான வயராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கம்பி கூட யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நம்மளுக்கு இப்போ வயர்னாலும் அந்த நம்ம உள்ளே இருக்கிற அந்த காப்பர் வயர் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை நம்ம எடுக்க போகிறோம். திக்கான காப்பர் வயர் கிடச்சதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலீஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 3-4 சேர்த்து வச்சுக்க போகிறேன். நான் இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 ஸ்ட்ராண்ட் ரொம்ப மெலீஸாக இருக்கிறதுனால நான் 5 எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ நல்லா அப்படி முறுக்கிக்கலாம். ஸோ இப்போ அந்த சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் இருந்ததில் அதை ஜாயின் பண்ணி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகிக்கிட்டோம். நமக்கு சிங்கிளாக இது மாதிரி தின்னாக கிடச்சிதுன்னா இட்ஸ் வெல்லன் கூட அது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டேப்பை கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எது மேலே இப்படி வந்து நம்ம இதை ஒட்டி வைக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இருக்குல்ல இந்த ஸ்டாண்டை இதை வந்து பின்னாடி எல் ஷேப் அப்படி வச்சு இதை வச்சு இப்படி ஒட்டிடணும். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். இது இப்படி நம்மளுக்கு அப்படி எல் ஷேப்பில் அப்படி நிற்கும். ஒட்டிக்கலாம் ஸ்ட்ராங்காக இப்படி ஒட்டிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இப்படி வந்துடுச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு ஓட்டை போட போகிறோம். ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம சேஃப்டி பின்னோ இல்லை இந்த நீட்டோ இதை வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஓட்டை போட்டுக்கலாம். அந்த கார்னரில் ரொம்ப ஸ்ப்ளிட்டடாக இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நான் சிசர் லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுட்டேன். உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே விட்டோன்னே இப்படி இருக்குல்ல, இந்த இடத்துல இதை வந்து அப்படியே முறிக்க விட அப்படியே ரவுண்டா பாருங்க, ரவுண்டா சுத்தி விடணும். விட்டாச்சு. பின்னாடி இப்படி இருக்கு சுற்றி விட்ட மாதிரி. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தலையை வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னா நம்மளால அவரால் மூவ் பண்ண முடியும். இப்படி 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 பப்பட் ஷோ மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், தலையாட்டிக்கலாம். ஸோ இப்போ தலையும் இதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கை கால் எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கைக்கு இங்கே ஒரு இது ஒன்று இது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. கையும் இருக்குது, கை இருக்குது, எல்லாமே இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஒரு ஷர்ட்டும் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஷர்ட்டுன்ற இடத்துலையும் இதே மாதிரி என்ன பண்ணணும், மேலே எந்த இடத்துல வந்து நமக்கு ஃபேஸ் தெரியக்கூடாதோ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், அப்படியே வச்சு இங்கே வந்து அந்த ஸ்ட்ராப்பை நம்ம எப்பவுமே கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே ஒட்டிடணும். அப்படியே ஒட்டணும், நல்லா ஒட்டிடணும் ஸ்ட்ராங்காக. இன்னும் 2 இது வச்சு கூட ஒட்டுறதா. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம்ல, இந்த எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு ஓட்டை போட்டு இது உள்ளே விட போகிறோம். இப்போ நம்ம இதில் நான் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். அந்த ஓட்டைக்குள்ளே அது வந்து நம்ம கரெக்டாக வி ஷுட் மேக் ஷுர் தட் இதுவும் கரெக்டாக இருக்கணும். ஓட்டை வேறு எங்கேயும் போட்டோம்னா நம்ம ட்ரெஸ்ஸு போனெல்லாம் போய்டும். கரெக்டாக ஓட்டை போட்டு இப்படி திருப்பி என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை இப்படியே சுற்றிடுவோம். ரைட்டாக ரொம்ப ரைட்டாக இருக்கும், ஓரளவுக்கு ரைட்டாக சுற்றி சுற்றிட்டு அது வெளியில் வராங்க.
இப்போ நம்ம பின்னாடி பார்த்தோம்னா இப்படி ஃபுல்லாக சுற்றி வச்சு பார்த்தீங்கன்னா தலையும் இப்போ காலுமே இப்போ நடக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம 2 காலுக்குமே தனியாக ஜாயின் பண்ணலாம். இப்போ நமக்கு பண்ணலாம் ஒரு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஹாய் அப்படின்னா இப்படி ரிட்டர்ன் பண்ணுவார். நான் டான்ஸ்லாம் ஆட வைக்கலாம் அவரை. பாருங்கள், இடுப்பு காலெல்லாம் டான்ஸ் ஆடும். இதோட கையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கையே கால் எல்லாத்தையும் ஆட்ட முடியும். பார்த்தோம், இதுதான் ஒரிஜினல் இது பிக்சரை. அதை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம அதோட இமேஜை எடுத்துகிட்டு நம்ம எங்கே ஜாயின் பண்ணமோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேப்பர் கொடுத்து கட் பண்ணிவிட்டு கலர் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாமே ஜாயின் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நம்ம இந்த இடத்துல இங்கே எல்லாமே பண்ணோம்னா he'll be able to move his hands. நல்லா அவரால் கையை தூக்க முடியும். அப்புறம் தலையை ஆட்டி பேச முடியும். ஹலோ அப்படின்னா தலையை அடுப்பக்கம் சாஞ்சிட்டாரு, அது மாதிரிலாம் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு ஆர்ட் வச்சு பார்க்கலாம். ஓகே, பாய்.